பண்ணையில் ஒரே ஒரு பன்னிதான். அது பெயர் ராஜா. அது மற்ற பன்றிகளைப் போல இல்ல. மனிதன் மாதிரி பார்க்கும். மனிதன் மாதிரி சிந்திக்கும். அந்த பண்ணை இரவு நேரத்தில் விசித்திரமா தெரியும். காற்று அடிச்சா கதவுகள் தானாக சத்தம் போடும். கிராம மக்கள் அந்த இடத்தை சாபம்பட்ட பண்ணைன்னு சொல்வாங்க. அந்த பண்ணையில் ஒரே ஒரு பன்னிதான். அது பெயர் ராஜா. அது மற்ற பன்றிகளைப் போல இல்ல. மனிதன் மாதிரி பார்க்கும். மனிதன் மாதிரி சிந்திக்கும். ராஜா தினமும் பண்ணை வீட்டின் முன் உட்கார்ந்து வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். சில நேரம் கண்ணுல கண்ணீர் வரும். மக்களுக்கு அதை பார்த்தாலே பயம். பண்ணையை பார்த்துக்கிறவர் சுந்தரம். அவர் நல்ல மனிதர். ராஜாவை தன் குழந்தை மாதிரி பார்த்துக்குவார். ஒருநாள் சுந்தரம் கவனிச்சார். ராஜா பண்ணி மண்ணில் ஏதோ வரையற மாதிரி கால் வைத்து எழுதுறான். அது எழுத்து மாதிரி இருந்தது. ராஜா ஒரு பழைய கிணற்றுக்கு போய் அங்கே உள்ள ஒரு கல்லை தள்ள முயற்சி பண்ணினான். சுந்தரம் உதவினான். அந்த கல்லுக்குள் ஒரு சிறிய மரம் பெட்டி இருந்தது. அந்த பெட்டிக்குள் ஒரு பழைய காகிதம். அதில் ஒரு வார்த்தை மட்டும் இருந்தது. 40 டேஸ். சுந்தரம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். சுந்தரம் அந்த காகிதத்தை எடுத்துக்கொண்டு கிராமத்து பாட்டியிடம் போனார். பாட்டி சொன்னாள், இது சாபத்தின் ஆரம்பம். 40 நாள் முடியும் முன் தீர்க்கணும். பாட்டி சொன்னான், இந்த பண்ணியில் மனிதன் சாபம் போட்டு அழைக்கப்பட்டிருக்கான். அவன் 7 க்ளூஸ் கண்டுபிடிச்சாதான் மீண்டும் மனிதன் ஆகஸ்ட் முடியும். அதே நேரம் கிராமத்தின் எல்லையில் ஒரு கருப்பு ஜீப் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கினான் கருப்பன். அவன் கண்களில் பேராசை. கருப்பன் ஒரு பழைய ஜோதிடனிடம் கேட்டான். ஜோதிடன் சொன்னான், சாபம்பட்ட பன்றிக்கிட்ட ட்ரெஷர் மேப் இருக்கு. கருப்பன் சிரித்தான். அப்படின்னா அது என்னோடது. அன்று இரவு கருப்பன் ஆட்கள் பண்ணைக்குள் நுழைந்தார்கள். ஆனா ராஜா அவர்களை பார்த்ததும் ஓடாமல் மனிதன் மாதிரி சூழ்ச்சி போட்டு தப்பித்தான். சுந்தரம் ராஜாவை பார்த்தார். அந்த பன்றியின் கண்களில் பயம் மட்டும் இல்லை, நினைவுகள் இருந்தது. ராஜா சுந்தரத்தை பண்ணையின் பின்புறம் அழைத்துச் சென்றான். அங்க ஒரு பழைய மரத்தில் ஆர் என்ற குறி இருந்தது. மரத்துக்குள் ஒரு ரகசிய குழி. அந்த குழியில் ஒரு பழைய கல்பதக்கம். அதில் சின்ன வரைபடம். அந்த வரைபடத்தில் 7 இடங்கள் குறிக்கப்பட்டிருந்தது. சுந்தரம் புரிந்து கொண்டார். இந்த க்ளூஸ் எல்லாம் சேர்த்தால் ஒரு ட்ரெஷர் மேப் முழுமையாகும். ஆனா அது மட்டும் இல்ல, சாபத்தை உடைக்கும் வழியும் அதில் இருக்கும். அந்த இரவு ராஜா தூங்கும் போது ஒரு கனவு. ஒரு மனிதன் ஓடுகிறான். கையில் ஒரு பை. பின்னால் சிலர் துரத்துகிறார்கள். அந்த கனவில் மனிதன் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனா அவன் கையில் இருந்த மோதிரத்தில் பெயர் இருந்தது, ராஜா. அடுத்த நாள் ராஜா சுந்தரத்தை ஒரு பழைய கோவிலுக்கு அழைத்தான். கோவிலின் அடியில் ஒரு சுரங்கம் இருந்தது. அங்கே ஒரு சின்ன பெட்டி. பெட்டியில் ஒரு பக்கம் எழுத்து, ட்ரஸ்ட் நோ ஒன். சுந்தரத்துக்கு சந்தேகம் வந்தது. இந்த கதையில் யாரோ உள்ளே பிட்ரேல் இருக்கிறது. கருப்பன் ஆட்கள் பண்ணையை சுற்றி கண்காணிக்க ஆரம்பித்தார்கள். சுந்தரம் உணர்ந்தார், இனி ஒவ்வொருவரும் உயிர் போர். ராஜா மீண்டும் அந்த கிணற்றுக்கு போனான். அந்த கிணற்றுக்குள் இறங்கினான். சுந்தரம் பயந்து கயிறு போட்டு உதவினார். கிணற்றின் அடியில் ஒரு பழைய கதவு. அந்த கதவு திறக்கும் போது உள்ளே எலும்புகள். ஒரு மனிதன் எலும்பு. அந்த எலும்புகளின் அருகில் ஒரு தங்க காசு. அதில் ஒரு சிம்பல். அது ட்ரெஷர் இன் சின்னம். கருப்பன் திடீர்னு பண்ணைக்குள் புகுந்தான். ஆனா ராஜா பண்ணி தப்பிக்க பண்ணை முழுக்க ஓடினான். சுந்தரம் கருப்பனிடம் சண்டை போட்டார். கருப்பன் சுந்தரத்தை தள்ளிவிட்டான். சுந்தரம் தரையில் விழுந்தார். ராஜா பண்ணி கத்துவது போல சத்தம் போட்டான். அது மனிதனின் அழுகை மாதிரி இருந்தது. சுந்தரம் காயத்துடன் சொன்னார், ராஜா, நீ மனிதன்தான். நான் உன்னை காப்பாத்துவேன். ராஜா அவரை பண்ணையின் அடித்தளத்திற்கு அழைத்தான். சுந்தரம் எண்ணினார். இப்போ 40 நாள் நியலி முடிவுக்கு வருது. இன்னும் ஒரே க்ளூதான் மீதி. அந்த ஏய் பார்த்ததும் ராஜாவின் கண்களில் அதிர்ச்சி. அவனுக்கு நினைவுகள் திரும்ப வந்தது. கருப்பன்தான் இந்த சாபத்திற்கு காரணம். ராஜா மனிதன் இருந்தபோது கருப்பன் அவன் நண்பன். இருவரும் சேர்ந்து ட்ரெஷர் தேடியவர்கள். ஆனா கருப்பன் பிட்ரேல் பண்ணினான். ட்ரெஷர் பாதுகாக்கும் ஒரு பழைய சித்தர் இருந்தார். கருப்பன்வை ஏமாற்றி சித்தரிடம் கொண்டு போய்விட்டான். சித்தர் கோபத்தில் சாபம் போட்டார், நீ பேராசையாயிருந்ததுக்கு பன்றியாகு. ராஜா சுந்தரத்தை காட்டுக்குள் அழைத்தான். அங்க ஒரு பழைய குடில். சித்தரின் குடில். குடிலில் ஒரு கல் பலகை இருந்தது. அதில் எழுதி இருந்தது, only sacrifice breaks the curse. அதாவது சாபம் உடைக்க சாக்ரிஃபைஸ் தேவை. சுந்தரம் எண்ணினார். இப்போ 40 நாள் நியலி முடிவுக்கு வருது. இன்னும் ஒரே க்ளூதான் மீதி. கருப்பன் முழு ஆட்களுடன் வந்தான். பண்ணையை தீ வைக்க ஆரம்பித்தான். ராஜா பன்றியை கொடு, இல்லனா எல்லாம் முடியும் என்று கத்தினான். அப்போ ராஜா திடீர்னு நின்றான். அவன் கழுத்தில் இருந்த ஒரு சின்ன பர்த்மார்க் போல சிம்பிள் விழுந்தது. அதே சிம்பிள் ட்ரெஷர் இல் இருந்தது. கடைசி க்ளூ ராஜா உடம்பிலேயே இருந்தது. கருப்பன் கத்தியால்வை தாக்க முயற்சி செய்தான். ஆனா சுந்தரம் ராஜா முன்னாடி வந்து நின்றார். கத்தி சுந்தரத்தை காயப்படுத்தியது. அந்த ஆள் செட் க்ளூஸ் கம்ப்ளீட். வானம் முன்னாடி வந்து நின்றார். கத்தி சுந்தரத்தை காயப்படுத்தியது. அந்த ஆள் செட் க்ளூஸ் கம்ப்ளீட். வானம் மின்னல் அடித்தது. காற்று சுழன்றது. ராஜா அவன் சொன்னான், நான் ராஜா.
நீதான் என்னை மனிதன் ஆக்கினாய்டோட். கருப்பன் அதிர்ச்சியில் நின்றான். அந்த ட்ரெஷர் மேப் முழுமையாக ராஜா கையில் வந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சேட் ஆகிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சூப்பர் வீடியோஸ் டெய்லி வரும்.